அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்ஏ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான ஒரு சூப்பரான ப்ளவுஸ் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் ஒரு 1/2 மீட்டர் கிளாத் வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன். பைப்பிங்க்கும் இந்த டிசைன் வைக்கிறதுக்கும் சேர்த்து, ஓகேங்களா? ஏற்கனவே நம்ம பைப்பிங் வந்து எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதில் வந்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு சேர்ந்த மாதிரி பைப்பிங் வந்து வெளியில் தெரியாமல், த்ரெட் பைப்பிங் மட்டும் வெளியில் தெரிகிற மாதிரி எப்படி நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத இதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் அதை விட எக்ஸ்ட்ராவாக ஒரு டிசைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த மாதிரி நான் ஒரு 3.5 இன்ச்சுக்கு அகலம் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி அந்த ப்ளவுஸ் எவ்வளோ அகலம் இருக்கோ அந்த அகலத்துக்கு நான் வந்து ஒரு 3 பீஸ் அப்படிங்கிறத நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இது வந்து நமக்கு பேக்குக்கும் ஒரு சைடு ஃப்ரண்ட்டுக்கும் நமக்கு வந்து தேவைப்படும். ஓகேங்களா? இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்க பீசஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்பயுமே ஜாயின் கொடுக்குற இடத்துல நீங்கள் 2 தையல் அப்படிங்கிறது போடணும். நீங்கள் எந்த ஒரு ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் 2 தையல் அப்படிங்கிறது நீங்கள் வந்து போட வேண்டியது இருக்கும். போட்டுட்டு இப்போ நான் வந்து அந்த ப்ளவுஸுடைய அந்த கரை இருக்கிற அளவுக்கு நான் தையல் போட்டிருக்கேன். அதுக்கு வெளியில் ஒரு 1/4 இன்ச் இருக்கிற மாதிரி கட் பண்ணி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி ஏற்கனவே நம்ம பைப்பிங் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த ப்ளவுஸில் தான் இந்த ஒர்க் அப்படிங்கிறத நம்ம பண்ண போகிறோம். இதில் ஃப்ரண்ட்டில் வந்து இப்போ நான் கப் சைஸ் வந்து தச்சு எடுத்திருக்கேன். அதே மாதிரி பேக் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து இந்த மாதிரி மடித்து வந்து தச்சு எடுத்து வந்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? இதில் டாட் மட்டும் பிடிக்கணும். டிசைன்ஸ் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து டாட் அப்படிங்கிறத நம்ம பிடிச்சிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஏற்கனவே இப்போ 3.5 இன்ச்சில் வந்து ஒரு அகல பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? இந்த பீஸை அப்படியே நீங்கள் 2ஆக மடித்து ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் நீங்கள் தையல் அப்படிங்கிறத போட்டு எடுத்துக்கோங்க. அதாவது 2 பக்கமும் பிசுறு வந்து இருக்கும். அந்த பிசுரை வந்து கவர் பண்ணி நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து போடணும். எட்ஜிலேயே போடுங்க. அதாவது ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் நீங்கள் போடுங்க. 3.5 இன்ச் அப்படிங்கிறது எடுத்துருந்தீங்க. இதில் இப்போ நம்ம ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையல் போடும்போது கீழே ஒரு 1/4 இன்ச்சு, மேலே ஒரு 1/4 இன்ச்சுன்னு மொத்தம் 1/2 இன்ச் அப்படிங்கிறது போயிடும். மிச்சம் இருக்கிறது நமக்கு 3 இன்ச்சில் நம்ம இப்போ டபுளாக ஃபோல்டு பண்ணி இருக்கிறதுல நமக்கு 1.5 இன்ச் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? இதே மாதிரி ஃபுல்லாக நமக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கும் நீங்கள் என்ன செஞ்சிடலாம், ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம நார்மலாக நாட் எப்படி திருப்புவோமோ அதே மாதிரி இந்த பிசுரெல்லாம் உள்ளே போகிற மாதிரி நீங்கள் திருப்பி வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து சாதாரணமாக ஒரு சேஃப்டி பின் வச்சு தான் நான் திருப்பி வந்து எடுக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு சைக்கிள் கம்பி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா பைப்பிங் திருப்புறதுக்குனே கம்பிகள் வந்து இருக்குல்ல, நீங்கள் அதில் வந்து திருப்பலாம். இல்லைனா ஒரு லாங் சைஸ் நீடிலில் கூட நீங்கள் வந்து திருப்பலாம். ஏற்கனவே நம்ம நாட் எப்படி திருப்பணும் அப்படிங்கிற வீடியோலேயே நான் வந்து உங்களுக்கு ஒரு 3 டைப்பில் நான் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்கேன். நீங்கள் அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் நார்மலாக சேஃப்டி பின் வச்சு இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கிறேன். இப்படி திருப்பி எடுத்தோம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு சைடில் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டோம் இல்லையா? அந்த ஸ்டிச்சஸ் வந்து இந்த மாதிரி நமக்கு தெரியும். இதை வந்து ஒரு பக்கம் சென்டரில் வர மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு பக்கம் கார்னரில் இருந்தது அப்படின்னா நம்ம கொஞ்சம் தைக்க என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கிராஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கும். அந்த லைன் வந்து வெளியில் தெரியும். பட் இந்த மாதிரி நீங்கள் இதை சென்டரில் வச்சுட்டிங்க அப்படின்னா அது இன்னும் நீட்டாக வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் நீட்டாக எடுத்து வச்சுட்டு இப்போ அந்த சென்டர் போர்ஷனில் இப்போ நான் வைக்கிற மாதிரி நீங்கள் ஃப்ளீட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் வைக்கணும். இது வந்து ஒரு 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து வைக்கணும். இப்போ நீங்கள் கேட்கலாம், இது எவ்வளோ? இப்போ 3.5 இன்ச் அகலம் நம்ம எடுத்திருந்தோம். ஓகே, எவ்வளோ நீளம் எடுக்கிறது அப்படின்னா, இப்போது நீங்கள் பேக் நெக்குக்கு மட்டும் வைக்க போகிறீங்களா அல்லது ஃப்ரண்ட் நெக்கும் சேர்ந்து வைக்க போகிறீங்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிக்கோங்க. முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ நீளத்துக்கு உங்களுக்கு தேவையோ அதை ஃபஸ்ட்டு அளந்து பார்த்துக்கோங்க. பேக் நெக்காக இருக்கட்டும், இல்லை ஃப்ரண்ட் நெக்காக இருக்கட்டும், இல்லை 2மே சேர்ந்தா இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வைக்க போகிறீங்க, ஒரு ஸ்லீவுக்கு வைக்க போகிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எவ்வளோ நீளம் தேவைப்படுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். அதிலிருந்து ஒரு 3 மடங்கு கிளாத் எடுத்துகிட்டு அதை விட எக்ஸ்ட்ராவாக ஒரு 1 or 2 இன்ச்சஸ் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஒரு 15 இன்ச்சு நீளத்துக்கு நம்ம இந்த டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் 15 × 3 அப்படின்னு போட்டு 45 இன்ச்சும் ப்ளஸ் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 இன்ச்சு சேர்த்து 47 இன்ச்சுக்கு நீங்கள் இந்த கிளாத் அப்படிங்கிறத எடுக்கணும். ஒரே பீஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் கட் பண்ணி ஜாயின் போட்டாலும் நமக்கு ரெடி அளவு இந்த அளவு இருக்க மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியான அளவில் இருக்கும்.
ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ தூரம் கட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து இருக்கும். அதுக்காக தான் நான் இது வந்து சொல்கிறேன். இப்போ இதே மாதிரியே நான் ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளீட்ஸ் வச்சு நீங்கள் தைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஒரு ஃப்ளீட்ஸை மட்டுமே வச்சுட்டு நம்ம நிறைய டிசைன்ஸ் வந்து பண்ணலாம். இது எல்லாமே நம்ம ஃப்யூச்சரில் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி நான் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது நீங்கள் ஏற்கனவே நம்ம பைப்பிங் ரெடி பண்ணி வச்சதில் சுற்றிலும் தையல் போட்டு பேக் மடிச்சு தைச்சு ஃப்ரண்ட்டில் கப் சைஸில் பிரித்து தைச்சிருக்கோம் இல்லையா? அதில் வந்து லெஃப்ட் சைடு வந்து நம்ம முந்தானி வந்து நம்ம போடுவோம் சேரீ கட்டும்போது. அதனால் அந்த சைடு ஃப்ரண்ட்டில் தேவைப்படாது. அதனால லெஃப்ட் சைடு ஷோல்டர் ஜாயிண்ட்டில் இருந்து நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். இந்த இடத்துல அந்த பிசுரை வந்து நீங்கள் உள்பக்கமாக மடிச்சிருங்க. 2 கார்னர்லேயும் நமக்கு பிசுறு இருக்கும். அதை வந்து உள்பக்கமாக நீங்கள் மடித்து விட்டுருங்க. அது மாதிரி அந்த பைப்பிங்க்கும் இப்போ நம்ம வைக்க போகிற அந்த ஃப்ளீட்ஸுக்கும் இடையில ஒரு 1/4 இன்ச்சு கேப் இருக்க மாதிரி விட்டுட்டிங்க அப்படின்னா நமக்கு இந்த டிசைனுக்கும் பைப்பிங்க்கும் இடையில ஒரு மெல்லிசாக ஒரு கேப் வந்து இருக்கும். அதில் வந்து நமக்கு அந்த எல்லோ கலர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ அது இன்னும் கொஞ்சம் எடுத்து கொடுக்குற மாதிரி உங்களுக்கு இருக்கும். இதை நீங்கள் அப்படியே நெக்கை ஒட்டி நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம வச்ச பைப்பிங் வந்து வெளியில் தெரியாமல் போயிடும். இப்போ இதில் வந்து நீங்கள் பைப்பிங் வைக்காமல் டைரெக்டாக கழுத்து நம்ம நார்மலாக எப்படியும் ஃபினிஷ் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த ஃப்ளீட்ஸை மட்டும் கூட நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். அது வந்து அவரவர விருப்பம் தான். பட் இந்த ஒரு ப்ளவுஸ்லேயே உங்களுக்கு இன்விசிபிள் பைப்பிங் ப்ளஸ் இந்த டிசைனும் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன். நம்மளுடைய விருப்பம் தான். நம்ம பைப்பிங் வச்சு ஃப்ளீட்ஸ் வைக்கிறதாகட்டும், இல்லை பைப்பிங் மட்டும் விட்டுறதுனால நம்ம வந்து விட்டுக்கலாம். இது எல்லாமே அவரவர விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான். இப்போது ரைட் சைடு ஃப்ரண்ட் நெக்குக்கும் சேர்த்து நான் வந்து இதை வைக்கிறேன். ரைட் சைடு வேணும் அப்படின்னா வச்சுக்கலாம். இல்லை எனக்கு பேக் மட்டும் இருந்தால் போதும், ஃப்ரண்ட் வேண்டாம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியும் வச்சுக்கலாம். இல்லை கஸ்டமர்ஸ்கிட்ட வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். நீங்கள் கஸ்டமருக்கு தைக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக் மட்டும் வச்சா போதுமா, இல்லை ஃப்ரண்ட்டும் சேர்த்து வேணுமா அப்படின்னு கேட்டுட்டு கூட நீங்கள் வச்சு தைச்சிக்கலாம். அதே மாதிரி கார்னர்லையும் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணி விட்டுட்டு உள்பக்கமாக மடித்து வந்து நீங்கள் தைச்சி வந்து விட்டுருங்க. பிசுறு வந்து நமக்கு வெளியே தெரியக்கூடாது, அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி நம்ம தைச்சி வந்து எடுத்துருக்கோம். இப்போ இதுக்கு மேலே வைக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி எல்லோ கலர் லேஸ் அப்படிங்கிறத நான் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம சென்டர்லேயே தையல் போட்டோம் இல்லையா? அந்த தையலை மறைச்சி அதுக்கு மேலேயே இந்த லேஸையும் வச்சு நீங்கள் தைக்கணும். லேஸ் வந்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்குரிய ஒரு லேஸு. இதில் வந்து நான் சென்டரில் மட்டும் ஒரே ஒரு தையல் தான் நான் வந்து போட்டு எடுக்க போகிறேன். இதுவே வந்து இந்த லேஸை மட்டும் நம்ம தனியாக வைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா, இந்த லேஸை மட்டும் ஜஸ்ட் ஒரு நெக்குக்கு நம்ம வைக்கிறோம் அப்படின்னு வச்சிங்கன்னா, நீங்கள் 2 கார்னர்லேயுமே தையல் அப்படிங்கிறது போடணும். பொதுவாக நீங்கள் லேஸ் வச்சு எந்த டிசைன்ஸு நீங்கள் தைச்சாலுமே லேஸை வந்து இழுக்காமல் நீங்கள் என்ன செய்யணும், லூஸாக விட்டு நீங்கள் தைக்கணும். இப்போ 1/2 இன்ச்சு வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் நார்மலாக லூஸ் விட்டு நீங்கள் தைச்சிங்க அப்படின்னாலே போதும். இதுவே ஒரு 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு அல்லது அதுக்கு மேலே அகலம் இருக்கக்கூடிய லேசஸ்லாம் நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் வேறு மாதிரி தைக்கணும். வேறு மாதிரினா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஓடு தையல் வச்சு, அதாவது பெரிய தையலில் வச்சு சென்டரில் நீங்கள் லேஸை வந்து லூஸ் விட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். சேம் கலர் நூல் போட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் அதை ப்ளவுஸில் வச்சு ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். நான் ஃப்யூச்சரில் அதுக்கான வீடியோவும் நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேவா? இந்த மாதிரி லேஸுடைய பிசுரும் தெரியாமல் ஸ்டார்ட் பண்ண இடத்துலையும் முடிக்கிற இடத்துலையும் அந்த லேஸை வந்து உள்பக்கமாக மடித்து வந்து தைச்சி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி சென்டரில் வைக்கும்போது நீங்கள் சிங்கிள் தையல் போட்டாலே போதும். நமக்கு அதுவே நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். நீங்கள் தையல் மட்டும் கரெக்டாக பார்த்து போட்டுட்டிங்க அப்படின்னா போதும். அந்த மாதிரி கார்னர்லேயே, அதாவது ஸ்டார்ட் பண்ணும்போதும் சரி முடிக்கும் போதும் சரி, அந்த லேஸில் வந்து பிசுறு தெரியாமல் உள்பக்கமாக மடித்து விட்டு நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இப்போது நமக்கு ப்ளவுஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஸ்லீவுக்கும் இதே மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை ஸ்லீவில் வந்து கீழே ஓப்பனில் ரவுண்டாக வைக்கலாம். இல்லைன்னா சென்டர் பகுதியில் மேலே இருந்து கீழே வர மாதிரி கூட நீங்கள் வந்து வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அழுத்திட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.